அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் கரீம் அம்மா பஅத். ஈமானுடைய 5வது தூண் கியாமத்து நாளை நம்புவது. ஒரு அடியான் இறந்து விட்டால் அவனுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. அவ்வல் மனாசிலுல் ஆஹிரா அல் கபர். கபர் உடைய வாழ்க்கை முதன்மையான நிலைமையாக இருக்கிறது. ஆகிரத்துடைய முதல் தளமாக இருக்கின்றது. எவர் மரணித்து விட்டாரோ அவருடைய ஆகிரத் தொடங்கி விடுகிறது. முழுமையாக நம்புவது, ஏதெல்லாம் நடக்கப் போகிறதோ மௌத்திற்கு பிறகு அதை முழுமையாக நம்புவது, அவருக்கு கொடுக்கப்படும் நற்செய்தியோ அதாபோ முழுமையாக நம்புவது, மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்புவான் கேள்வி கணக்கிற்காக அதையும் நம்புவது. நன்மை தீமை ஏதெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அதாபையோ நற்கூலியையோ வழங்குவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு அடியான் அவனுடைய வேதத்தை, அவனுடைய கிதாபை வலது கையிலோ இடது கையிலோ ஏற்பான். மற்றும் நரகம் சொர்க்கம் இது எல்லாம் நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தேகம் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் கூலியை நன்மைகளை வழங்குவானார். மற்றும் ஏதெல்லாம் நடக்கவிருக்கிறதோ சிறிய அத்தாட்சிகள் கியாமத் நாளை நோக்கி அதை நம்ப வேண்டும். மற்றும் பெரிய அத்தாட்சிகள் தஜ்ஜாலுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை எல்லாத்தையும் முழுமையாக நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஃபஹல் யன்ظுரூன இல்ல ஸஅத அன் தஅதியஹும் பக்தஹ் ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா. அஷ்ராத்துஹா யானி அலாமாத்துஹா. இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நேரம் வரும் வரைக்கும் அது மிகவும் சீக்கிரமாக வந்தடையும் அவர்களை. மற்றும் அதன் அத்தாட்சி வந்துவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே கூறுகிறார். முழுமையாக நம்ப வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் கரீம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.